அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். இன்று நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது கன்னியாகுமரி கடற்கரையோரம். அழகான ஒரு பொழுதுபோக்கு. பாருங்கள், இந்த கடற்கரையை, கன்னியாகுமரி கடற்கரையை எவ்வளவு அழகாக கடல் நீர்கள், அலைகள் மெதுவாக அழகான அலைகளாகவே வீசிக்கொண்டிருக்கின்றது. அந்த மேலே வானங்கள் வெளுத்து மலைச்சாரல் வருவதற்கு தயாராக இருக்கிற அந்த நிழலோட்டமாக இருக்கக்கூடிய அந்த அழகான காட்சி. அங்கு திருவள்ளுவர் 133 அடி உயரத்தில் அழகாக வீற்றிருக்கின்றார். அதன் பக்கத்தில் விவேகானந்தர் மண்டபம் இருக்கின்றது. இப்படி ஒரு அழகான கடற்கரையை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாக்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக அமைந்துள்ளது. பொழுதுபோக்குக்கு ஒரு நல்ல இடம். இங்குதான் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் இருக்கின்றது. பகவதி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இக்கோயிலினுடைய பெருமையும் இந்த கடல் ஓரம் கடற்கரையினுடைய பெருமையும் சொல்லுவதற்கு அழகாக இருக்கும். சொல்லுவதற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு இந்த கன்னியாகுமரி கடற்கரை அமைந்திருக்கின்றது. அங்கு வரும் சுற்றுலாக்கு வந்திருக்கின்ற சுற்றுலாளர்களை பாருங்கள். அவர்கள் அழகாக என்ஜாய் பண்ணி அந்த சந்தோஷத்தை அனுபவித்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். இங்கே இந்த இடத்தை பார்த்தாலே உள்ளம் கொள்ளை போகும் அளவுக்கு ஏதோ ஒரு மனதை மகிழ்ச்சி, அந்த கண்ணுக்கடங்காத மகிழ்ச்சி. கண்ணால் பார்த்தாலே மகிழ்ச்சி, மனதிற்கு ஒரு இனிமை. அவ்வளவு அழகான இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற கடற்கரையோரம். அங்கு சில நேரம் உட்கார்ந்து பார்த்தாலே அனல் எவ்வளவுதான் அனல் வீசினாலும் அங்கிருக்கின்ற குளுமையான காற்று நம் உடம்பில் படும்போது அங்கு இருக்கக்கூடிய அனல்களெல்லாம் பறந்து ஏதோ ஒரு சுகம் இருந்து கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரி கடல் 3 கடல்கள் இணையக்கூடிய இடம், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம், சேரும் இடம், அப்படி சொல்லுவார்கள். அங்கு இந்த இடத்தில் திருவள்ளுவர் சிலைதான் பிரசித்தி பெற்றது என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, அங்கு காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், கன்னியாகுமரி பகவதி அம்மன் தேவி, இப்படி நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கின்றது. சின்ன சின்ன தலங்கள். அதுலேயும் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் சிலையே நாம் அங்கு அந்த போட்டிங் போய் திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் போய் நின்று அவரை வணங்கிட்டு வர்றதே அது ஒரு மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த இடம் அமைதியை சுட்டி காட்டுகிறது. அமைதியான இடம், நல்ல ஒரு இடம். சென்று கண்டுகளியுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இது ஒரு ஆப். இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி பயனடையலாம். உங்கள் வீட்டிற்கு தேவையான எந்த பொருட்களாக இருந்தாலும் பை மோட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி பயனடையுங்கள். நீங்கள் தேடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்திற்குள் உங்கள் வீட்டிற்கு வந்தடையும் பொருட்கள் நல்ல தரம் வாய்ந்த குவாலிட்டியான நல்ல பொருட்களாகவே இருக்கின்றன. வாங்கி பயன்பெறுங்கள் ஆன்லைனில். நன்றி, வணக்கம்.